உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் ராம்பாபுன்னு ஒரு பையன். இல்லை, இப்போ ராம்பாபுன்னு 2 தடவை சொல்லேன்னு பார்க்குறீங்களா? ஒரே பையன்தான். இந்த ராம்பாபு ஒரு மாதிரி படிப்பை ஒரு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எல்லாம் சட்டமாக வளர்ந்துட்டான். வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் குடும்பத்தில் பயங்கர பொறுப்புகள். அவள் அப்பா பாவம் கூலி வேலை செய்து, அம்மாவும் ஏதோ கூலி வேலைலாம் செஞ்சு ஒரு மாதிரி 4 குழந்தைங்க. ராம்பாபு மூத்த பையன், அவனுக்கு கீழே 3 பொம்பளைங்க, அவனுக்கு 3 தங்கச்சிங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுற பொறுப்பு இருக்குது. அது இருக்குது. இந்த மாதிரி ராம்பாபுவோட அப்பா மாடாக உழைக்கிறாரு. அவங்க அம்மாவும் உழைச்சி கிழிச்சு தான் பெற்ற 4 குழந்தைகளுக்கு ஏதாவது வழி பண்ணணுன்ட்டு. அண்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நிலம் அவங்களுக்கு இருக்குது, பூர்வீக சொத்து. அதுலேருந்து வர அரிசி அதை வச்சு தான் அவங்க குடும்பமே நடக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பையனுக்கு ஒரு 18 வயசு ஆகிப்போச்சு. ராம்பாபுக்கு அப்பா அம்மா ஒரே புலம்பல், டேய் படி இன்னும் படிக்க மாட்டேன்ற, 9 10 நிறுத்திட்டேன், மற்றபடி வாழ்க்கையில் தான் முன்னுக்கு வரணும்டா, ஒன்று தானே நம்பி இருக்கோம், 3 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், அதே நேரத்தில் அதுக்கப்புறமா நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. உடனே அவன், அம்மா தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணுறதுன்னா எனக்கு என்ன 60ஆம் கல்யாணம் தானா அப்படின்னு கேட்க, டே சும்மாறா, பெரிய பொறுப்புகள் இருக்கு உனக்கு, நம்மெல்லாம் ஏழைகள், நமக்கெல்லாம் தகுந்த சின்ன வாழ்க்கை தான் கிடைக்கும், அதில் பையங்க தான் உயிரை கொடுத்து உழைச்சி குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், இப்படிலாம் சொல்ல என்னடா பண்ணுறதுன்னு மண்டையை உடைச்சிக்கிட்டு. ஏன்னா விகாஸ் ரொம்ப பொறுப்புள்ள பையன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் பொறுப்பு இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏதோ டக்குன்னு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா ஒரு 2-3 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு ஒரு 100 ரூபா கிடச்சின்னா கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பான். சமயத்தில் 100 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு செலவழிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு டைப்பான ஃபெலோ நம்ம ராம்பாபு. அந்த நேரத்தில் அவங்க கிராமத்தில் இருக்கிற இவங்க நிலம் எல்லாம் விலை பயங்கரமாக ஏறுது. ஏன்னா ஒரு ஹைவே பக்கத்தில் வருது அண்டு பெருசாக டெவலப் ஆகுது. அதனால் ஆஹா நமக்கு நல்ல பயங்கரமாக ஏறுது, இந்த நிலத்தை விற்றா 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அப்பா கணக்கு போடுறாரு. அம்மாவும் நல்ல ஐடியாங்க, நம்மளுடைய கடமைகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சிடலாங்கிற போது ராம்பாபு ஒரு ஏஜெண்ட்டை மீட் பண்ணுறான். அதாவது குஜராத்திலேருந்து வந்த ரொம்ப நல்ல அந்த ஏஜெண்ட்டு கேசி பட்டேல் அப்படின்னு தன் பேரை வச்சுக்கிட்டு அலையிறான். ஒரு விசிட்டிங் கார்டு வேறு. ஃபாரினுக்கு போகணுமா உங்களுக்கு? கேசி பட்டேலை நம்புங்கள், உங்களை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடுவார், கோடியாக சம்பாதிக்கலாம், எந்த ஊர் சொல்லுங்கள் அந்த ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அதுன்ற போது இவன் அவனை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான். பையன் ஒரு 20 வயசு பையன், ஆனால் கையில் காசு இருக்க மாதிரி தெரியல. அன்றைக்கி தான் சம்பாதிச்சு ஒரு 50-100 இருந்தது. அதில் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அந்த கேசி பட்டேலோட பேசிக்கிட்டு இருக்கிற போது அவன் சொல்கிறான், தம்பி நான் ஒரு ஏஜெண்ட்டு, கொஞ்சம் பணத்தை புரட்டிக்கிட்டு கொடுத்தேன்னா இப்போ அமெரிக்காவில் நிறைய வேலைகள் காலியாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஸோ நீ உள்ளே பூந்துட்டேன்னாக்க 3 வருஷம் ஒரு 2-3 கோடிகளை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ன உடனே இவனுக்கு தூக்கி வரப்படுது. என்னது 2-3 வருஷத்தில் 3 கோடியா? ஆமாம், அங்கே போய் என்ன ஒரு 4 மணி நேரம் தூங்கு, 20 மணி நேரம் வேலை செஞ்சேன்னாக்க ஒரு அவருக்கு 15 நாள் கிடைக்கும். 20 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு $300, ஒரு டாலர் 90 ரூபாடா அப்படின்னு சொல்லி ஒரே நாளைக்கு உனக்கு 27,000 ரூபா கிடைக்கின்றானு அசந்து போய், நிஜமாவாங்கிறேன். ஆமாண்டா பொய்யா சொல்கிறேன், பட் 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது, 20 மணி நேரம் வேலை செய்யணும், அங்கேயே தங்கிக்க, கடையோ ஹோட்டலோ அதுவோ இதுவோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்க, அனாவசியமாக காசு செலவு பண்ணாத அப்படின்னு சொல்ல. சரி என்னை அனுப்பிச்சி விடப்பா அப்படிங்கிறான். 50 லட்சம் செலவாகுன்றான். இது 50 லட்சமா? ஆமாம், ஒரு 45 லட்ச ரூபா ஃபீஸு, ஒரு 5 லட்ச ரூபா மற்ற செலவுக்கெல்லாம் டிக்கெட்டு வாங்குறது வைக்கிறதுக்கெல்லாம், ப்ளஸ் உனக்கு வேணுங்கிற வின்டர் ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும், அது இதுன்னு சொல்லி 50 லேக்ஸை கொடுன்றான். இவன் என்னடா அது 50 லேக்ஸா, ரொம்ப அதிகமாக இருக்கேப்பா, நாங்கள்லாம் ரொம்ப ஏழைகள்னால் ஏன்டா அமெரிக்கா போகிறதுக்கு ஆசைப்படுற? நீ பாட்டுக்கு இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு கூலி வேலை செஞ்சு டெய்லி 200-300 சம்பாதிச்சுட்டு கிடக்க வேண்டியது தானே. உனக்கு கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருந்தால் பணம் செலவு பண்ணால் தான், பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தானே கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி
அவன் இவனை பிரெயின் வாஷ் பண்ண இவனுக்கு ராத்திரி போய் படுக்கிறான். நம்ம ராம்பாபுவுக்கு கலர் கலராக கனவுகள் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய கம்ப்யூட்டரில் புரட்டி பார்க்குறான். அமெரிக்கா ஊரை பார்க்குறான். ஆச்சரியமாக இருக்குது. அட்டே எங்கள் அப்பா இவ்வளோ பிரமாதமாக இருக்கே, இவ்வளோ லைட்டு பயங்கரமாக. ஏன்னா அவன் கிராமத்தில் பாவம் ஒன்றும் பாதி வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டியே வரல. இவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி எதுவும் ஒன்று இருக்குது, ஒரு பல்பு 2 பல்பு எரியும். பாக்கி பேரெல்லாம் அரிக்கன் லேம்பு அந்த லேம்பு இந்த லேம்பு வச்சுக்கிட்டு தான் காலத்தை கழிக்கிறாங்க. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அட்டே எங்கள் அப்பா இவ்வளோ ஒரு பணக்கார கண்ட்ரிங்கிறாங்கன்னு அமெரிக்கா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தேடி பார்க்குறான், வைக்கிறான், போகிறான், படிக்கிறான். அமெரிக்கான்னு. அப்புறம் அவங்க கிராமத்துலேருந்து ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் அப்போவே அமெரிக்காவுக்கு போயிட்டவங்க வெக்கேஷனில் வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா சும்மா மகாராஜா பரம்பரையிலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. அவ்வளவு செழிப்பாக கொழுத்து கிடக்காங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. அடாடாடா என்னப்பா இது இவ்வளோ நல்லா இருக்கும் போல் இருக்கே ஊருன்னு ஒன்று. அவன் கழுத்து ஃபுல்லாக மைனர் செயின் அது என்ன கையில் பிரேஸ்லெட் என்ன கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அலையிறான். இவனுக்கு அதெல்லாம் பார்த்து அவன்கிட்ட போய் விசாரிக்கிற போது அமெரிக்காலாம் போகிறது ஈஸி இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம். அங்கெல்லாம் இப்போ ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. அதுவும் புதுசாக ஒரு பிரசிடெண்ட் வந்திருக்காரு அவன்னு சொல்லி, சார் எனக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உனக்கெல்லாம் அப்படியே நான் பண்ண முடியாது. ஏதோ ஓன் பிரதர் சிஸ்டர் சன்னுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். எல்லாம் முடியாது. இந்தா புடி அப்படின்னு ஒரு $50 கொடுக்குறான். சார் இந்த 50 ரூபாயை வச்சு 50 ரூபாயாடா பாவி, $50டா. ஒரு டாலர் $90. $50 எவ்வளோ ஆச்சு? 50 45. ஐயோ 4500 கொடுத்துருக்கேன். 50 ரூபா கேட்ட முட்டா பயல. நீ அமெரிக்காவில் போய் என்ன கழிக்க போகிறேன்னு உடனே, சார் இந்த நோட்டு 4500 அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வா அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு 4500 கமிஷன் ஒரு 200 4300 கையில் கொடுத்து போ வச்சுக்க, என்னால் முடிஞ்சது தான். நீ என்கிட்ட இதை கேட்ட, அதனால இதெல்லாம் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்ல அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட, அப்பா என்னை நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றி விடு, நான் ஏதாவது பணத்தை எடுத்து புரட்ட வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அப்பாட்டெலாம் பேசி எல்லாம் பண்ணி 4 மாதம் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்தில் 4 கோடி சம்பாதிச்சிருவேன். அப்படி இப்படின்னு அந்த ஏஜென்ட் சொன்னதை டபுளாக இவன் சொல்ல, அந்த ஏஜெண்டே யோசிச்சு பொய்ய சொன்னால் இவன் யோசிக்காமல் பொய்ய சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஆகும். 50 லட்சமா எங்கடா போடுறது? 50 லட்சத்துக்கு நம்ம நிலம் இருக்கே, அதை விற்று அந்த 50 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டேங்க அமக்கலமா ஒரு 4 வருஷத்துக்குள்ளே ஒரு 4 கோடி சம்பாதிச்சிருவேன். அது இதுன்னு சொல்ல வீட்டில் ஐயோ தங்கச்சிங்களுக்கு கல்யாண கார்த்தியெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு நீ உங்கையில் எவன்ட்டு கொடுத்துட்டு அந்த ஆள் யார் என்னன்னு தெரியாது, ஐயோ அவனை கூப்பிட்டு வர நாளைக்கு பாருங்கன்னு சொல்லி கேசி பட்டேலை அடுத்த நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அறிமுகப்படுத்த, அவன் பார்த்துட்டு பையனுக்கு ஜாதகப்படியும் அமெரிக்கா போகிற யோகம் இருக்குது, இதப்படியும் யோகம் இருக்குது, அது இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4 வருஷத்தில் பையன் எக்கச்சக்கமாக பணத்தை சம்பாதிப்பான். இது உங்களுக்கு முதல்ல சும்மா கொடுக்குற கம்பெனி ஃபீஸ் தான். பட் நாளைக்கே அவன் நல்ல ஓகன்னு வந்துட்டானா எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இந்த கம்பெனி ஃபீஸ் கூட ஒருவேளை அவனுக்கு வேலை கிடைக்கல வைக்கல போலன்னு திரும்பி வந்துட்டான்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம், ஒரு 10% எடுத்துகிட்டு 90% ரிட்டர்ன் பண்ணுவோன்னு ஒரு போட நல்லா வரல, வேலை கிடைக்கலன்னா கொடுத்துருவீங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது, பேப்பரில் எழுதி கொடுத்துட்றோம் சொல்லி எல்லாம் பண்ண பரவாயில்ல. இந்த பையன் போய் ஒரு 3-4 வருஷத்தில் அமெரிக்காவில் உழைச்சி ஒரு 3-4 கோடி சம்பாதிச்சது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை பேசி ஒரு மாதிரி ஒரு 55 லட்சத்துக்கு விற்றுட்டு அவங்களுக்கு ஒரு 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் கொடுத்து அந்த ஏஜென்ட் கேசி பட்டேல்கிட்ட கேஷாக எண்ணி கொடுத்துட்றாங்க. 45 lakhs + 5 lakhs மற்ற செலவுக்குன்னு சொன்னதை வச்சு பையனுக்கு உடனே ஒரு 2 சூட்டு கிட்டு அது இதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், வைக்கிறான் போகிற. அதெல்லாம் பார்த்து அப்படியா ஆஹா சினிமாவில் வர நம்ம ஷாருக் கான் மாதிரி இருக்கானே பையன், ராம்பாபு ஷாருக் கான் ஆகிட்டான், அமீர் கான் மாதிரி இருக்கான், நல்லா இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு வீட்டில் ஒரே சந்தோஷம். சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட இவன் இஷ்டத்துக்கு இழந்து விட்டு நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளை முடிஞ்சா அமெரிக்காலேயே ஒரு பையனை பார்க்குற வைக்கிறான் சொல்ல அதுங்களும் கனவுல மதுக்குது. அப்படி இப்படி ஒரு மாதிரி கிளம்பி அந்த ஏஜென்ட் பேச்சை நம்பி எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் போய் இறக்கி விட்டு அங்கேருந்து டாங்கி வேன்னு சொல்லி அதில் ஒன்று போய் அங்கே போய் இங்கே போய் அமெரிக்காவுக்கு போகிறதுக்குள்ளே பெரும்பாடு உயிரோடு இருப்போங்கிற அளவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 days அமெரிக்கா பார்டரில் ஒரு மாதிரி வெள்ளம் மழை இழையெல்லாம் இருக்கிற போது ஓடு உள்ளன்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க.
அப்படியே உள்ளே ஓடுறான். ஓட்டு கலிஃபோர்னியாவில் ஒரு பக்கத்தில் போய் சேர, அங்கேப்பா என்னடா ஆச்சு இது அப்படின்னு பார்த்து அங்கேயும் இங்கேயும் தேனா பீனா தெந்திரி பேனாலே பேய் மொழி முழிக்கிறான். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா பிகாஸ் ரோடெல்லாம் ஒரே ஆரஞ்சு பழமாக தொங்குது. அண்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய அந்த கிழங்கு வகைகள்லாம் கிடைக்கிது. அது கிடைக்கிது. கடைசியில் ஒரு சர்தார்ஜியை பார்த்து, ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்கான் அந்த சர்தார்ஜி. அதில் ஒரே ஆரஞ்சு கிரஞ்சு பழங்கள் அதெல்லாம் பொறுக்கிறது வைக்கிறது பொறுத்த மாதிரி பண்ணுறது வைக்கிறது ஒரு வேலை கிடைச்சிடுது. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு $10 தரேன் அப்படின்றான். 10 சார் 15 தரேன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு 8-10 அவருக்கு இன்னொரு இடத்துல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த ஏஜென்ட் சொன்னபடி just 4 hours தூங்கிட்டு பாக்கி நேரம்லாம் வேலையை பார்க்குறான். கரெக்டாக 20 அவருக்கு $300 கிடைக்கிது. ஒரு 10-15 நாளைக்கு கையில் $4,500. அவனுக்கு கிடைச்ச $50 $4,500 வந்தது. இப்போ $4,500 இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு அனுப்புகிறோம். அங்கே குதின்னு குதிக்கிறாங்க. பையன் ஆரம்பிச்சிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, குதிக்கிறாங்க. ஆகா ஓஹோ அப்படின்ட்டு நல்லா நடக்குது எல்லாம். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு $15,000 வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இவ்வளோ பணம் குழிக்கிற நாடா, எங்கே செடியிலேருந்து பறித்து அனுப்புகிறான பணத்தை எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. கடவுள் சும்மா இருப்பாரா, வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ராம்பாபு அந்த சர்தார்ஜியோட நல்ல ஃப்ரெண்டாகி நல்ல சின்சியராக வேலை செய்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் யார் கவலைப்படுறாங்க, பேப்பர்லாம் இவனுக்கு ஃபேக் ஐடி அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றான். ஏன்னா பிகாஸ் ஒரு பெரிய சர்க்கிளே இருக்குது அங்கே சர்தார்ஜிஸு ப்ளஸ் இந்தியன் கம்யூனிட்டி இவங்க எல்லாம். ஸோ எதை எப்படி தடுக்கலை போனால் தடுக்கலை போனங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அழகாக ஃபேக் ஐடிலாம் வாங்கி கொடுத்து அதை கொடுத்து இந்த பையன் நல்ல சின்சியராக ஒர்க் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 4 hours தான் தூங்குறான். அண்ட் அவனுடைய ஃபார்மு ப்ளஸ் அவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனும் பக்கத்தில் இருக்கான். 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஓரளவுக்கு நல்லவங்க, பாவம் நியாயமாக பணத்தை கொடுத்துட்றாங்க. இவனும் ஒரு 2-3 மாதம் பணத்தெல்லாம் ஊருக்கெல்லாம் அனுப்ப அங்கே சந்தோஷம்னா தாங்க முடியல. கிட்டத்தட்ட 30 நாளைக்கு ஈச் டே $300 பார்த்து எங்கே எப்படி ஆச்சு. அப்பா கிட்டத்தட்ட ஆவரேஜாக $9,000 மந்த்து. விளையாட்டாது எவ்வளோ பெரிய பணம். அங்கே பாவம் பார்க்காத பணம். இங்கே சர்தார்ஜி வீட்டில் அருமையான சாப்பாடு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. இவனுக்கு இங்கே சௌரியத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு இவனுக்கு. அப்பாடி வாழ்க்கையில் எடுத்த ஃபஸ்ட் கிளாஸ் டெசிஷன். இந்த மாதிரி கரெக்ட் டெசிஷன் எடுத்தது இந்த கேசி பட்டேலுக்கு ஒரு கோவிலே கட்டி கும்பிடணும். அது அந்த கேசி பட்டேல் பாவம் எத்தனையோ ஏமாத்துற ஏஜென்ட்டுக்கு நடுவில் ஓரளவுக்கு நியாயம்தான். பட் இருந்தாலும் இந்த 45 லட்சம் கம்பெனியில் வாங்கினா தான் அவனுக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும். அதனால் அதை வாங்கி இங்கேயும் கொடுத்து இவன் அந்த டாங்கி வேலை போட்டு கழுத மாதிரி நடக்க விட்டு துருக்கியிலேருந்து நடந்து போய் அங்கே போய் இங்கே போய் மரம் மாடு மலைகளை அதெல்லாம் தாண்டி கட்டி ஒரு மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டானே பாவம். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஐடின்னு கேட்ட அந்த காட்டுப்பாலாம் சொல்லியிருக்கான், வச்சுருக்கான், போயிருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் ஒர்க்கு நடந்து ½ டே ஃப்ரீ டைம் கிடைக்குது. அவனையும் பாவம் சர்தார்ஜி இவ்வளோ உழைக்கிறியடா, போய் இந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புகிறான். அனுப்பிச்சாக்கா இவனும் ஹாப்பியாக ஓரளவுக்கு கையில் பணங்களாக இருந்ததுனால ஒரு 2 ட்ரெஸ்ஸுஸ் எல்லாம் அந்த சர்தாரியோட பையன் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் பழசெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக ஒரு தொப்பி எல்லாம் மாட்டிக்கிட்டு சிட்டியில் அங்கங்கே அலையிறான். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பயங்கரமாக கையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐஸோடைய அட்ராசிட்டியெல்லாம் ஒழியணும், ஐஸ் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே விட மாட்டோம், ஐஸ்ன்னு கத்துறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல இறங்கி இப்படி பார்க்குறான், கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் கையில் அட்டையை வச்சுக்கிட்டு ஐஸ்னு போட்டு எழுதியிருக்காங்க பல விஷயங்கள். வி டோன்ட் நீட் ஐஸ், பி நைஸ் டு பீப்புள் ஒன்று கத்துறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவனுக்கு என்னடா அது, இந்த ஊரில் ஐஸ் விற்கக்கூடாதா? யாருக்கு இவனுக்கு என்ன தெரியும் பாவம். ஐஸ் விற்றாக்க மொத்த மக்களுக்கு பிடிக்காதா? ஏன் நல்ல வெயிலாக தானே இருக்குது, ஐஸ் சாப்பிட்டா நல்லா தானே இருப்பாங்க, ஏன் வேணான்றாங்க ஐஸுங்கிற போது திடீர்னு ஒரு 10 பேர் 5-6 ஜீப்பில் வந்து எல்லாரையும் வார்ன் பண்ணி துப்பாக்கியில் அதை பண்ணிவிட்டு
ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் ஷவுட் ஆவுன்னு கத்துறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. இந்த பையன் இப்படி ஓரமாக பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தன் இவனை பார்த்துட்டு இவன் கிட்ட வரான். இவன் ஐயோ எவனோ ஒருத்தன் நம்மளை பிடிக்க வரான்ட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறான். உடனே என்டையர்ல ஒரு 4 பேர் இவனை துரத்திக்கிட்டு ஓடி இருக்க போக, ஸ்டாப் ரைட் தேர், அதர்வைஸ் வில் ஷூட் யூ, வில் ஷூட் யூன்னு கத்துறான். இவன் போடாங்க அப்படின்னுட்டு காதில் அவனுக்கு புரியவும் இல்லை, ஒன்றும் தெரியல, ஆக்சிடென்ட் தெரியாது, பிச்சுக்கிட்டு ஓடுறான். வேற வழி இல்லாமல் ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரு குண்டு முதுகில் பாயுது. ஐயோயோ அப்படின்னு தடுமாறி விழ, இவ்வளோ தூரம் ஓட வச்சானே இந்த ராஸ்கல்னு சொல்லிட்டு கோபத்தில் இன்னும் 2 குண்டே 2 பேர் அடிக்க, ஏன்னா பிகாஸ் தடுமாறிட்டு இருக்கிற போது அடிச்சிடுறாங்க. விழுந்து இறந்து விடுகிறான் நம்ம கதாநாயகன் ராம்பாபு. எத்தனை பெரிய குடும்பம் பாருங்க, பாவம். அங்கே எத்தனையோ கனவுகளில் மிதக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வீட்டில். இந்த ராம்பாபு இங்கே வந்து ஏதோ உருப்படியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் கடவுள் கண்ணை திறந்தார் நினைச்சா படக்குன்னு மூடிட்டாரு. அவர் கண்ணை மட்டும் இல்லை, ராம்பாபு கண்ணையும் மூடி ஆள் செத்து போயிடுறான். அவ்வளவுதான், ஷாக்கு. சர்தார்ஜிக்கு விஷயம் தெரிய வருது. ஓடி வந்து பார்க்குறான், வைக்கிறான். நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியெல்லாம் பார்த்துட்டு இது வேற போலி ஐடின்னு தெரியுது. அவன் வேறு ஏற்கனவே வந்து எங்கிட்ட வேலை செய்கிறவன்னு சொல்லி அந்த ஐடியை நம்பி சொன்னதில் அவனையும் பிடிச்சதெல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனையாக சர்தார்ஜி பெரிய கோடீஸ்வரன். என்ன பிகாஸ் ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கான், அவன் சிட்டிசன். பார்த்தான் இந்த மாதிரி ஒரு அப்பாவி பையனை கொண்டுட்டானுங்க இவங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுடுறான். அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் பாவம் ராம்பாபு வந்தபோது அவன்ட்டு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி சார் எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா பாவம், நாங்கள் இருக்கிற ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன நிலத்தை விற்று பணத்தை கொடுத்து ஏஜென்ட்டை கொடுத்து வந்திருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு காலில் கையில் விழுந்திருக்கான். சர்தார்ஜி ஒரு வேர்டு கொடுத்துருக்காரு, பாவம். வேர்டு கொடுத்தா காப்பாற்றுற ஒரு நல்ல மனுஷன் அந்த ஆள். இப்போது அவர் வக்கீல்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த ஐஸ் பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, அதை பண்ணிட்டானுங்க, இதை பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி அவனுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி யூஎஸ் கோர்ட்டில் இந்த மாதிரி பண்ண அநியாயத்துக்கு $10 மில்லியன் காம்பன்சேஷன் தரணும்னு ஒரே போடுறாங்க. மக்கள் எல்லாம் இந்த பையன் சொல்கிறத கண்ணால் பார்த்ததுனால ஒரே இது அந்த ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் டெஃபினட்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு கத்துறாங்க. பெரிய இஷ்யூ ஆகிடுது. அவ்வளோதான், மனித நேயம், அந்த நேயம், இந்த நேயம் அப்படின்னு எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து இந்த பையனுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவன் யாராக இருந்தா என்ன, அவனுக்கு பேப்பர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஆனால் இவன் சொல்கிறான், சர்தார்ஜி நோ, எங்கள்கிட்ட இருக்கு பேப்பர், அது இருக்குன்னு சொல்லிட்டு எவனோ பழைய செத்து போன பையனுடைய இதெல்லாம் எடுத்து வச்சு எப்படியோ காமிச்சு ப்ரூவ் பண்ணி வெறுக்கான்னு சொல்லி கடைசியில் $10 மில்லியன் அந்த ஐஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிடுறாங்க. ஒரே சந்தோஷம், அங்கே இருக்கிற மக்களுக்கும் சந்தோஷம், சர்தார்ஜிக்கு சந்தோஷம், சர்தார்ஜியோட இதுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த சர்தார்ஜிக்கு கோவில் கட்டி கும்பிடணும். வேற அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போய் உத்தரப்பிரதேசத்தில் இவருடைய அப்பா அம்மா அந்த தங்கச்சி எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த $10 மில்லியன் செக்கை அவங்க கையில் கொடுத்து, இது உங்கள் பணம், உங்கள் பையன் உங்களுக்கு அவண்டி சம்பாதிச்சு உயிரை கொடுத்து சம்பாதிச்சிருக்கான ஒன்று என்னது, எஸ், போன வருஷம் உங்கள் பையன் இறந்துட்டான், இந்த மாதிரி அநியாயமாக சுட்டுட்டாங்க, ஐயோயோ அவங்க கத்த கபக்குன்னு $10 மில்லியனை கண்ணில் காட்ட, இந்த $10 மில்லியன் என்ன பண்ண போகிறோம் நாங்கள், 1 லட்சமா 2 லட்சமான்னு கேட்குறேன். ஆனால் பாவிகளா, இதோட கணக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி ஹார்ட் அட்டாக்ல விழுந்துருவீங்க. அதனால் வாங்க பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லி பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் ராம்பாபுவோட 6 அடி உயர ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு டெய்லி மலர் மாலை என்ன பூஜை என்ன புனஸ்காரம் எல்லாம் பண்ணி ராம்பாபுன்னு அத்தனை பேரும் கதறி அழுவாங்க. ஆனால் அந்த $10 மில்லியனை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை முறையே மாறி அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.